சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மஷ்ரூம் எடுக்க ஹெல்ப் பண்றீங்களே? பரவாயில்ல, எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. என் தம்பி எடுக்கிறதெல்லாம் அவனே சாப்பிட்டுறான். என் வாழ்க்கையில நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல. எனக்கு என் வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது. எப்பவுமே என் பின்னாடி ஒரு ஹண்டர் சுத்திக்கிட்டே இருப்பான். எப்ப என்ன ஆகும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதே பொழப்பு. அவனை பத்தியா நீ கவலைப்படுற? அந்த டம்ளர் வாய லாகர்விக்க பத்தி தானே பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தாலே அவன் பயந்து ஓடுவான் தெரியுமா? ஓ அப்படியா? அப்படின்னா நான் அதை பார்த்தே ஆகணுமே. எப்ப அவனை அடிப்பேன்னு இருக்கு. அப்படின்னா அவனுக்கு பயம் இல்ல? கண்டிப்பா இல்ல. லாகர்விக்கு எனக்கெல்லாம் குழந்தை மாதிரி. என்னோட ஆம்ச காட்டாலே போதும் அவன் பயந்து ஓடி போயிடுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டேய் தம்பி, சன்னியை ஏன் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? இவன் தான் எப்பவும் அவன்கிட்ட முதல்ல அடி வாங்குவான். நான் தானடா உன்னை காப்பாத்துவேன். என்ன? அப்ப நீ தான் நிஜமான ஹீரோவா? ஆமா, நான் தான். எப்பவுமே நல்ல பிளான்ஸ் எல்லாம் போட்டு நான் தான் அவனை காப்பாத்துவேன். இவன் எப்பவுமே எல்லாத்துலயும் சொதப்புவான். சரியா சொன்ன. டேய் அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் அவகிட்ட சரியா மாட்டிக்கிட்டியே. அப்ப நான் என்னோட குன்ஃபு ஃபைட் எல்லாம் வச்சு உன்னை காப்பாத்தினேன். நீ அதை மறந்துட்டியா? என்ன? அது நாம நேத்து நைட்டு பார்த்த குங்ஃபு மூவில வந்த சீனாச்சே. இல்ல, அதுதான் அன்னைக்கு நடந்துச்சு. இல்லவே இல்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு வழி என்னன்னு நாம இன்னைக்கு பாத்துடலாம். மோதி பாத்துடலாம். சரியா? நான் ரெடி. நீ ரெடியா? இருங்க. அது சரி, இந்த பிரச்சனை முடியும்னு எனக்கு தோணல. ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். வாவ், இது நல்லா இருக்கே. சூப்பர் பிளான். இதை இழுக்கிறது உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான். இப்ப எப்படி இதை அந்த மலை மேல ஏத்த முடியும்? ஐடியா. இப்படியே உருட்டிக்கிட்டே போயிடலாம். அடே பிராயர், எவ்வளவு திமிரடா உனக்கு? என்னையே கிண்டல் பண்ணிட்டு ஓடுறியாடா நீ? என்னடா பயந்து ஓடுறியாடா நீ? அந்த குண்டு ஷர்ட் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. அவன் இந்த பக்கம் தானடா ஓடி வந்தான். ஓ, இந்த ஹண்டருக்கே வேட்டு வைக்கிறீங்களா கிறுக்கு பய பிள்ளைகளா? என்ன மாதிரி ஒரு அறிவாளியே நீ ஏமாத்தலான்னு பாக்குறியாடா தடியா? சரிடா, இப்ப வாடுறா. அவங்க நின்னுகிட்டு வீணா பஞ்சு டயலாக் பேசுறதுக்கு பதிலா சுத்தி நடந்து போயிருந்தாலே நான் தப்பிச்சிருப்பேனே. ஏ குண்டு கரடி, இன்னைக்கு நான் உன்னை சுடாம விட மாட்டேன். கண்ணு தெரியலையா? நான் இங்கதான் இருக்கேன். ஏ தடியா, ஒழுங்கா என்கிட்ட வந்துடுறா. வர முடியாது. ஏன் நகர மாட்டேங்கிற? சீக்கிரம் போ. ஏ பிராயரு, நீ தப்பிக்க வழியே இல்லடா. வாய்ப்பே இல்ல. அது பிராயர் தான். நான் உடனே கிளம்பி ஆகணும். என்ன ஒழுங்கா வெளியே விடு. என்ன விட போறியா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ கூட்டுக்குள்ள போடுவ? ஏ ஹண்டர் வேக், ஒழுங்கா இப்பவே என்ன கூட்டுல இருந்து வெளியே விடு. என்ன வெளியே விடு. இப்படியே வேகமாக ஏறா. நல்லா விசிறி விடுறா நீ. ஏடா டென்ஷன் ஆகுற நீ? சூப்பரா, நல்லா காத்து வந்துச்சுடா. சரிடா, நான் போய் சாப்பிட போட்டா.
சரிடா தடியா, நான் சாப்பிட்டு நல்லா தூங்குறேன். அப்பதான் என்னால நாளைக்கு நல்லா வேலையை பார்க்க முடியும். இப்படியே கதறி கதறியே சாவுடா. ஹண்டர் வேக், ஒழுங்கா என்ன வெளியே விட்டுரு. டேய் ஹண்டர் வேக், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா வெளியில வா. டேய் பிராமல், வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. முதல்ல என்னை இங்க இருந்து காப்பாத்துறா. என்னடா அண்ணா, என்ன சொல்லிட்டு நீ வந்து நல்லா மாட்டிக்கிட்ட? சிரிக்கிறத நிறுத்திட்டு ஒழுங்கா என்ன வெளியே எடுறா. அவனை ஒரு வழி பண்ணணும். அவ்வளவு சீக்கிரம் முடியாது. நான் விக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன். ஏன்னா நீ இங்க இருந்தா தானே உன் தம்பி வின்னர் ஆக முடியும். நீ இவ்வளவு மோசமானவனா? இப்ப இதெல்லாம் விளையாடுறதுக்கு நேரம் இல்லடா. ஒழுங்கா என்ன வெளியே விடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கலடா. எனக்கு அவனை பார்த்தெல்லாம் பயமே இல்லையே. நான் ஒருத்தனே அவனுக்கு போதும். என்னடா சொல்லிக்கிட்டு இருந்த நீ? குண்டு தீர்த்து போச்சா? ஓடாத, நில்லு. ரொம்ப நல்லதுடா. எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. உன்னை நான் பிடிச்சே தருவேன். திருடு தூரா இப்படிதான்டா ஓட கூட முடியாதுடா. பாத்தியா போச்சு. அடே கரடி, உன் கதை இன்னைக்கு முடிஞ்சுதுடா. பிரமாதம்டா. அந்த விக்கு போட்டு தள்ளணும் டைலாக்லாம் விட்ட. இப்ப என்னாச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க மாட்டிக்கிட்டோம். உனக்கு அறிவே இல்லடா. ஆமா, சரி சரி. டேய் அண்ணா, நீ சொல்றத நான் கேட்டிருக்கணும். அடச்சே. எனக்கு ஒரு விஷயம் சொல்றா தம்பி. நீ என்ன பிளான் பண்ணி அவளை பிடிக்க நினைச்ச? நான் எந்த பிளானுமே போடல, சும்மா தான் போனேன். அந்த ஓட்டைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா என்னை காப்பாத்தாங்க நீ இல்லையே. என் தப்பு எனக்கு புரியுது. நீ தான் எப்போதுமே என்னை காப்பாத்துவ. அதனாலதான் இந்த வாட்டி நான் லாகர் விக்கி கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ரொம்ப லேட்டா தான்டா புரியுது. உணர்னதெல்லாம் போதும்டா தம்பி. ரெண்டு பேரும் மூளையை யூஸ் பண்ணணும். லாகர் விக்கி எப்பவுமே சாவியை வெந்தா வச்சிருக்கோம். அது அவகிட்ட இருந்து வாங்க வழி இல்ல. அப்புறம் எப்படி நம்ம இங்க இருந்து வெளியே போறது? ஏய், நாம எல்லாம் ஒன்னா இருந்தா நமக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும்டா. நீ என் கூட இருக்கியா? தம்பி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இவன் பேசினாலே காது கொடுத்து கேட்க முடியாது. இதுல அழ வேற செய்யறானே. அடே இவனுக்கு என்னடா ஆச்சு பிராம்புலு? கொஞ்ச நேரம் நீ வாய மூடுறியா? அந்த தடியெல்லாம் தூங்கிட்டு தான்டா இருக்கான். இது கண்டிப்பா இவனுக்கு பிராணம் தான். தடியா, ஏ உன்னதாண்டா அப்புறம் இருந்துடுறா. உன்னை எழுப்புறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லடா. ஒழுங்கா எழுந்திரிச்சு நில்றா. ஐயோ, முதல்ல இருந்து ஓடிடுவோம்டா. எங்கடா ஓடுற? ஏய் தம்பி, இவன்கிட்ட சாவியை தேடுறான். டேய் அண்ணா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை அப்புறமா சந்திக்கிறேன், லாகர். என்னை இப்படி தொட விட்டாங்களே. ரெண்டு பேரும் என்ன அவுத்து விட்டாச்சு போறானே. நில்லுடா. சன்னி, ஏய் சன்னி. ஏய், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? சன்னி, வரியா நம்ம போய் விளையாடலாம்? ஆனா திடீர்னு அந்த ஹண்டர் வந்துட்டான்னா? அத பத்தி கவலைப்படாத. அவனோட கதை முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவனை பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். நிஜமாவா? எஸ், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் இந்த காட்டோட ஹீரோ. சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. மறுபடியும் இந்த காட்டை விக்கு கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம்.